சாண்டில்யனின் கடல் புறா பாகம் 3 அத்தியாயம் 11. காதல் எனும் உறவு. கலிங்கத்தின் கிழக்கு திசை கடற்படை தலைவனான கங்கதேவன் தன்னிடம் என்ன எதிர்பார்க்கிறான் என்பதை கருணாகர பல்லவன் எடுத்து சொன்னதும் மிதமிஞ்சிய கோபத்தின் வசப்பட்ட அமீர் தன் இடையில் உள்ள குறுவாளை பயங்கரமாக ஒரு முறைக்கு இருமுறை தடவியதன்றி கங்கதேவன் துணிச்சலை நினைத்து ஓரளவு ஆச்சரியம் கொண்டான். கங்கதேவன் விருப்பத்தை ஊகித்துக் கொண்ட பிறகு அவனை இளைய பல்லவன் கொல்லாமல் உயிருடன் கடல் புறாவிலிருந்து அனுப்பி வைத்ததை எண்ணி பார்த்ததால் அமீரின் வியப்பு 1000 மடங்கு அதிகமாயிற்று. கையவனான கங்கதேவன் தன்னிடமிருந்து எதிர்பார்ப்பது காஞ்சனாதேவியை என்று இளைய பல்லவன் உணர்ச்சிகளை பெரிதும் அடக்கி தன்னை கல்லாக்கி கொண்டு சொன்னதை கேட்டதும் அமீர் ஒரு வினாடி திகைத்தே போனான். இளைய பல்லவன் தன் இதயத்தை கல்லாக்கி கொண்டு உணர்ச்சிகள் அவன் முகத்தில் தெரிய முற்பட்டதற்கு காரணம் கங்கதேவனின் அந்த விபரீத விருப்பமே என்பதை அறிந்து கொண்ட அமீர் இளைய பல்லவனுடன் தானும் கரை சென்று விருந்தருந்தும் பாவனையில் கங்கதேவனை கொன்றுவிட தீர்மானித்தான். அவன் தீர்மானம் நன்றாக புரிந்தது இளைய பல்லவனுக்கு. காஞ்சனாதேவி மீது காமக்கண்ணை ஓட்டிய அந்த கணமே கங்கதேவனை கொன்றுவிட தன் கரங்கள் துடித்தனவானாலும் தான் மேற்கொண்டிருக்கும் பெரும் பணியும் தனது மரக்கலங்களின் நிலையையும் சுமார் 200 மாலுமிகளின் உயிர்களையும் உத்தேசித்து தன் பொறுமையின் எல்லையை தொட வேண்டிய அவசியத்தை உணர்ந்து அதை முன்னிட்டு தன்னை அந்த சமயத்தில் அடக்கிக் கொண்ட இளைய பல்லவன் அமீருக்கும் பொறுமையையே போதித்தான். அமீர், கோபத்தை காட்ட இது சமயமல்ல, தந்திரத்துக்கும் பொறுமைக்குமே நேரம் இது என்று சுட்டிக்காட்டிய கருணாகர பல்லவனை ஏறெடுத்து நோக்கிய அமீர் கேட்டான். உங்கள் ஊகம் சரிதானா என்று. பொறுத்துப்பார், இன்று இரவில் விருந்தில் என்ன நடக்கிறது என்று கவனி என்று இளைய பல்லவன் கூறினான். கங்கதேவன் உணர்ச்சிகளை அத்தனை பகிரங்கமாக காட்டினானா என்று வினவினான் மீண்டும் அமீர். ஆம் அமீர், அக்கிரமந்திரத்தின் உள்ளறையில் படுத்திருந்த பலவர்மனை கண்டதும் முதலில் வெகுண்டான். பிறகு அவன் கண்கள் காஞ்சனாதேவியின் மீதே நிலைத்தன. அவளை விழுங்கி விடுவது போல் பார்த்தான். ஒரு மனிதனின் பார்வையிலிருந்து அவன் எண்ணங்களை எடை போடுவது பிரமாதமல்ல. அந்த விந்தையில் என்றான் கருணாகர பல்லவன். நீங்கள் நிகரற்றவர் படைத்தலைவரே. இருப்பினும் எனக்கு சந்தேகமாயிருக்கிறது. கங்கதேவன் விருப்பம் அதுவாயிருந்தால் நமக்கு அத்தனை வசதிகளை செய்து கொடுப்பானேன்? மரக்கலங்களை பழுது பார்க்க அனுமதிக்கிறான், கடல் புறாவை துறைமுக வாயிலை அடைத்து வைக்கவும் ஒப்புக்கொள்கிறான். இதெல்லாம் சந்தேகத்தை அளிக்கவில்லையா உங்களுக்கு? முக்கிய கடல் புறாவை துறைமுகத்தின் வெளியில் நிற்க அனுமதிப்பது வியப்பா இல்லையா என்று வினவினான் அமீர். வியப்பாகத்தான் இருக்கிறது அமீர். அதனால்தான் இவனை பற்றி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் என்றான் இளைய பல்லவன். கடல் புறா போன்ற பெரும் கப்பல் துறைமுகத்துக்கு குறுக்கே நின்று அடைத்து விட்டால் அதை இயக்கும் தலைவன் கையில் இந்த கடல் மோகினி இருக்கும் என்பது அவனுக்கு தெரியாதா என்று மீண்டும் வினவினான் அமீர். நன்றாக தெரியும் என்றான் இளைய பல்லவன். அப்படியானால் ஏன் ஒப்புக்கொண்டான் உங்கள் ஏற்பாட்டுக்கு என கேட்டான் அமீர். சொந்த ஆசையை உத்தேசித்து இருக்கலாம் என கூறினான் இளைய பல்லவன். காஞ்சனாதேவியை உத்தேசித்தா என கேட்டான் அமீர். அப்படித்தான் இருக்கும். இந்த வழிகளில்தான் கங்கதேவன் எண்ணங்களை எடை போட்டான் இளைய பல்லவன். ஆனால் அன்று பகலிலேயே தான் எடை போட்டது எத்தனை தவறானது என்பதையும் புரிந்து கொண்டான். கங்கதேவன் காஞ்சனாதேவியின் கட்டழகில் மனதை பறிகொடுத்திருந்தாலும் தன்னையும் தன்வசமுள்ள கடல் மோகினியையும் காப்பாற்றுவதில் எத்தனை சாமர்த்தியமாக நடந்து கொண்டிருக்கிறான் என்பதை கவனித்ததும் கடல் போரில் யாருக்கும் சளைக்காத ஒரு திறமைசாலியிடம் தான் சிக்கிக் கொண்டிருப்பதை இளைய பல்லவன் உணர்ந்தான். கங்கதேவன் தன் வாக்கிலிருந்து இம்மி கூட பிசகவில்லையே தவிர தனது காவலையும் இம்மி கூட தளர்த்தவில்லை என்பதை துறைமுக மரக்கலங்கள் நகர்த்தப்பட்ட முறையிலிருந்தே இளைய பல்லவன் ஊகித்து கொண்டான். துறைமுகத்தில் இருந்த கலிங்கத்தின் பெரும் மரக்கலங்கள் 4 கங்கதேவன் படகுத்துறையை அடைந்த அரை ஜாமத்திற்கு பிறகு அசையத் தொடங்கிவிட்டதை கடல் புறாவின் தளத்திலிருந்து கவனித்தான் சோழர் படை தலைவன். படகில் சென்ற கங்கதேவன் கரையை அடைந்ததுமே சட்டென்று கரையில் நின்றதையும் அங்கிருந்து சிலரை கூப்பிட்டு ஏதோ சொன்னதையும் கவனித்த இளைய பல்லவன் அடுத்து நடப்பதை கவனிக்கும்படி அமீருக்கும் கண்டியத்தேவனுக்கும் உத்தரவிட்டு விட்டு காஞ்சனாதேவி இருந்த அக்ரமந்திரத்தை நோக்கி நடந்தான்.
கங்கதேவன் வந்து போனதன் விளைவாக பெரும் மனசங்கடத்துடன் உட்கார்ந்திருந்த காஞ்சனாதேவியை கண்டதும், காஞ்சனா, கவலை எதற்கு நான் இருக்கும்போது உனக்கு என்று ஆதரவு தரும் சொற்களை கொட்டவும் செய்தான் படைத்தலைவன். சொற்களை கொட்டி ஆதரவு தருவதாயிருந்தாலும் இளைய பல்லவனின் குரலில் ஆதரவும் உறுதியும் இல்லாமல் இருந்ததை கவனித்த காஞ்சனாதேவி தன் கருவிழிகளை அவன் மீது திருப்பினாள். அந்த அழகிய விழிகளில் அந்த சந்தர்ப்பத்தில் அச்சம் இருந்தது. முகம் கூட சற்று சிவந்திருந்தது. உணர்ச்சி மிகுதியால் அவள் செவ்விய உதடுகள் மெல்ல அசைந்தன. கவலை உண்மையில் தேவையில்லையா என்று உதிர்ந்த சொற்களில் கவலை மிதமிஞ்சி கிடந்தது. இளைய பல்லவன் பதில் சொல்ல முடியாமல் சங்கடப்பட்டான். கவலைக்கு காரணம் நிரம்ப இருக்கிறது என்று அவன் உணர்ந்திருந்தபடியாலும் அவளிடம் பொய் சொல்ல இஷ்டப்படாததாலும், கவலைக்கிடமான நிலைதான், ஆனால் இதைவிட மோசமான நிலையை சமாளித்தது இல்லையா நான் என்று வினவினான் அவன். காஞ்சனாதேவி பெருமூச்சு விட்டாள். ஆம், சமாளித்திருக்கிறீர்கள். பாலூர் பெருந்துறையின் பிரமுகர் வீதியையும் கடற்கரை வாயிலையும் நான் எப்படி மறக்க முடியும் என்று சொன்ன அவள் உதடுகள் உணர்ச்சியால் மடிந்தன. பஞ்சனையில் உட்கார்ந்திருந்த அந்த பைங்கிலியின் அருகே சென்று அவள் தோள் மீது தன் இடக்கையை ஆதரவுடன் வைத்த படைத்தலைவன் அவள் தோலை வலிக்கும்படி சற்று இறுக்கி பிடித்தான். அவன் வலது கை அவளது குழல்களை மெல்ல வருடியது. அவள் அழகிய முகம் அவன் மார்பு கருகில் இருந்தது. சற்று நெருங்கினால் அந்த கொவ்வை இதழ்கள் தன் மார்பு அங்கியில் புதையும் என்பதை புரிந்து கொண்டான் இளைய பல்லவன். அந்த நிலையில் ஆபத்து உணர்ச்சி மறைய ஆசை உணர்ச்சி மேலோங்க கேட்டான். ஏன் காஞ்சனா, வேறு இடங்கள் உனக்கு நினைவில்லையா என்று. காஞ்சனாதேவிக்கு நினைப்பு இருக்கத்தான் செய்தது. ஆயினும் அவள் அதை ஒப்புக்கொள்ள மறுத்தாள். தன் தலையை சற்று திருப்பி பின்னால் மயக்கமாக படுத்திருந்த பலவர்மனை நோக்கினாள். மீண்டும் இளைய பல்லவன் இருந்த பக்கம் திரும்பி, வேறு எந்த இடத்தை குறிப்பிடுகிறீர்கள் என்று கேட்டாள் மிக மெதுவாக. இடத்தை அல்ல, இடங்களே என்று சொன்னேன் என்றான் இளைய பல்லவன் ரகசியமாக. சரி, இடங்கள், எந்த இடங்கள் என்று குழைந்தது காஞ்சனாதேவியின் குரல். முதலில் கோதாவரி புனல். அங்கு என்றான் இளைய பல்லவன். அங்கு என கேட்டாள் காஞ்சனாதேவி. புனலாடினாய், என்னைத்தான் மறைவில் நிறுத்திவிட்டாய் என்றான் இளைய பல்லவன். பிறகு என கேட்டாள் காஞ்சனா. பிறகு அதற்கடுத்த புஷ்பச்சோலை, அதன் வழியாக நடந்து வந்தோம். அப்புறம் என்றான் இளைய பல்லவன். சொல்வதுதானே என்றாள் காஞ்சனாதேவி. கோதாவரி கரை தோப்பு குடிசை, அதன் அதன் உட்புறம் என்றான் இளைய பல்லவன். காஞ்சனாதேவி மௌனம் சாதித்தாள். பேச முடியவில்லை அவளால். அவள் தலை மெல்ல அவன் மார்பில் சாய்ந்தது. அவன் அவள் அருகில் உட்கார்ந்தான் பஞ்சனை முகப்பில். பின்னால் கிடந்த பலவர்மனை பற்றிய கவலை அந்த சமயத்தில் அவ்விருவருக்கும் இல்லை. அவர்கள் இருவரும் எங்கோ பழைய சம்பவங்கள் எழுப்பிய காற்றில் பறந்து கொண்டிருந்தார்கள். அவள் பக்கத்தில் அமர்ந்த இளைய பல்லவன் இடது கை அவள் இடையை சுற்றி வளைத்து அருகில் இழுத்தது. முகம் குனிந்து அவள் காது கருகில் வந்தது. சிறுவணிகர் வீதி காஞ்சனா என்றான் அவன் காதில் கருணாகர பல்லவன். என்றாள் காஞ்சனா. அந்த சிறுவணிகர் வீதி அங்கு என்றான் இளைய பல்லவன். அங்குதான் அமீர் என்றாள் காஞ்சனா. வீடு இருக்கிறது, இருந்தது அந்த விடுதியில் என்றான் இளைய பல்லவன். என்றாள் காஞ்சனா. இரவில் நிலா, சாளரத்தருகே கொடிகள், பூங்கொடிகள் என்றான் இளைய பல்லவன். என்றாள் காஞ்சனா. அதனூடே புகுந்த பாலிரவு என்றான் இளைய பல்லவன். காஞ்சனாதேவி பதில் சொல்லவில்லை. பதில் வராத காரணத்தை புரிந்து கொண்ட இளைய பல்லவன் மேலும் ஓதினான் அவள் காதுகளில். கட்டிலில் ஒரு பெண் புறா, அதை நோக்கி சாளரத்தின் மூலம் புகுந்தான் ஒருவன் என்று. காஞ்சனாதேவியின் கை இளைய பல்லவன் கையுடன் இழைந்தது. வாய் பேச மறுத்ததை கைகள் பேசின. அங்குதான் காஞ்சனா என்று கடைசியாக சொல்லி பெருமூச்சு விட்டான் இளைய பல்லவன். காஞ்சனாதேவி மறுபுறம் திரும்பி அவனை நன்றாக பார்த்தாள். அங்குதான் என்ன என்றும் கேட்டாள். எனக்கு ஞானோதயம் ஏற்பட்டது என்றான் இளைய பல்லவன். உங்களுக்கா? ஞானோதயமா என கேட்டாள் காஞ்சனா.
வீட்டுப்புறா, காட்டுப்புறா, கடல் புறா என்று அங்குதான் சொன்னேன். நினைவிருக்கிறதா உனக்கு என கேட்டான் இளைய பல்லவன். இருக்கிறது என்று ஆமோதித்தாள் காஞ்சனா. இந்த மரக்கலத்தை அதனால்தான் என்றான் இளைய பல்லவன். கடல் புறாவென்று அழைக்கிறீர்கள், அதை அன்றே புரிந்து கொண்டேன் என்றாள் காஞ்சனா. என்று என கேட்டான் இளைய பல்லவன். நீங்கள் என்னை மீட்டு இங்கு கொண்டு வந்த அன்று என்றாள் காஞ்சனா. நல்லது காஞ்சனா, இப்பொழுது தெரிகிறதா உனக்கு என் மன உறுதி என்று கேட்டான் இளைய பல்லவன். கடாரத்து கட்டழகி காஞ்சனாதேவி அவனை மீண்டும் தன் விழிகளால் அளந்தாள். புரிகிறது படைத்தலைவரே, ஆனால் ஒரு சந்தேகமும் இருக்கிறது என்றாள். பிறகு இளைய பல்லவன் விழிகள் அவள் விழிகளுடன் கலந்தன. இடது கை இடையை கண்ணி சிவக்க பிடித்தது. என்ன சந்தேகம் என்று வினவினான். நாம் பிரிந்து ஓராண்டுக்கு மேலாகிறது என்று நீட்டினாள் காஞ்சனாதேவி. ஆம் என்று தலையை ஆட்டினான் இளைய பல்லவன். இந்த ஓராண்டில் நீங்கள் பல நாடுகளை பார்த்திருப்பீர்கள் என்றாள் அவள். பார்த்திருக்கிறேன் என்றான் இளைய பல்லவன். நாடுகளை மட்டும்தானா என கேட்டாள் காஞ்சனா. வேறதை பார்த்திருப்பேன் என கேட்டான் இளைய பல்லவன். பல பெண்களை பார்த்திருப்பீர்கள் என்றாள் காஞ்சனா. பார்த்திருப்பேன் என்றான் இளைய பல்லவன். பார்த்தது மட்டும்தானா என கேட்டாள் காஞ்சனா. வேறென்ன என கேட்டான் இளைய பல்லவன். கொள்ளைக்காரராக இருந்திருக்கிறீர்களே, கொள்ளைக்காரர் நடத்தை என கேட்டாள் காஞ்சனா. இளைய பல்லவன் புன்முறுவல் கொண்டான். அப்படி என் மீது சந்தேகம் ஏற்படுகிறதா உனக்கு என்று வினவினான். சந்தேகமில்லை என்று இழுத்து பேசினாள் காஞ்சனாதேவி. ஏன் இழுக்கிறாய்? திட்டமாகத்தான் சொல்லேன் என்றான் இளைய பல்லவன். சந்தர்ப்பங்கள் மனிதர்களை கெடுக்கின்றன என்றாள் காஞ்சனாதேவி சற்று திடமான குரலில். இதை கேட்ட இளைய பல்லவன் பஞ்சனை முகப்பிலிருந்து எழுந்து அவளெதிரே நின்று சற்று முரட்டுத்தனமாகவே கூறினான். சந்தர்ப்பங்களுக்கு இடம் கொடாத வீரர்களும் உண்டு காஞ்சனா என்று. அந்த பதிலில் புதைந்து கிடந்த ஆவேசம், முரட்டுத்தனம் இரண்டும் பெரும் திருப்தியை தந்தது காஞ்சனாதேவிக்கு. அந்த திருப்தியின் விளைவாக சற்று குழைந்தது அவள் குரல். உண்மையாக என்று ஏதோ ஆரம்பித்தாள். உண்மையாக? கேள் காஞ்சனா என்று வந்தது இளைய பல்லவன் பதில். நீங்கள் எந்த பெண்ணையும் இந்த ஓராண்டில் சந்தித்ததில்லையா? பலதரப்பட்ட அழகிகள் உள்ள இந்த கிழக்கு நாடுகளில் உங்களை போன்ற கொள்ளைக்காரரை மயக்கும் அழகி ஒருத்தி கூட கிடைக்கவில்லையா என்றாள் காஞ்சனா. இதை கேட்ட இளைய பல்லவன் மனதில் திகில் பரவியது. அந்த கேள்வியை தொடர்ந்து மஞ்சள் அழகி அவன் இதயத்தில் எழுந்து நகைத்தாள். அவள் கால்கள் கரை அலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்தன. அந்த அழகிய கால்களை அலைகள் தடவி தடவி சென்றன. இளைய பல்லவன் இதயத்தில் கடல் மோகினிக்கு பதில் எழுந்தாள் அக்ஷயமுனை மோகினி. அவளை இதயத்திலிருந்து அழிக்க முயன்று ஒரு முறை அந்த அறையின் வாயிலுக்கு சென்று திரும்பினான் இளைய பல்லவன். அவன் சங்கடத்தை கவனித்த காஞ்சனாதேவியின் இதயத்தில் சந்தேகம் பெரிதும் கொழுந்துவிடத் துவங்கியது. சரியாக போய்விட்டது, நான் நினைத்தது சரியாக போய்விட்டது என்றாள் காஞ்சனாதேவி கடுமையான குரலில். என்ன சரியாக போய்விட்டது என கேட்டான் இளைய பல்லவன். யாரோ ஓர் அழகி உங்கள் வாழ்க்கையில் புகுந்திருக்கிறாள் என்பது என்றாள் காஞ்சனா. பலர் புகழாம். கருணாகர பல்லவன் காரணமின்றி உருமினான். பன்மையில் இருக்கிறதா விவகாரம் என கேட்டாள் காஞ்சனாதேவி. இதில் விவகாரம் ஏதுமில்லை. ஒரு மனிதன் வாழ்வில் தாய் தலையிடுகிறாள், சகோதரிகள் தலையிடுகிறார்கள். அந்த சந்தர்ப்பங்கள் வேறு, உறவுகள் வேறு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட உறவில் என்றான் இளைய பல்லவன். சொல்லுங்கள் என கேட்டாள் காஞ்சனா. காதலெனும் உறவில் ஒருத்திதான் தலையிட முடியும் என்றான் இளைய பல்லவன். என்ன உறவு சொன்னீர்கள் என கேட்டாள் காஞ்சனா. காதல் எனும் உறவு என்றான் இளைய பல்லவன். அதில் நான் ஒருத்திதானா உங்களுக்கு என கேட்டாள் காஞ்சனா. ஆம் ஆம் தடுமாற்றத்துடன் வந்தது இளைய பல்லவன் பதில். அவன் கண்கள் அவள் கால்களை நோக்கி தாழ்ந்தன. என் கண்களை பார்த்து சொல்லுங்கள் காஞ்சனாதேவி கேட்டாள். அந்த கேள்வி ஏதோ பெரும் சத்தியத்தை செய்ய சொல்வது போல் அவன் காதுகளில் ஒலித்தது. பெரும் திகைப்படைந்தான். அந்த சில வினாடிகளில் படைத்தலைவன் அந்த திகைப்புடன் அதிர்ச்சியையும் சேர்க்க
தட தடவென்று உள்ளே நுழைந்தான் அமீர். அமீர் வந்தது பெரும் ஆறுதலாயிருந்தது இளைய பல்லவனுக்கு. என்ன அமீர் என்று வினவினான் இளைய பல்லவன் அம்மீரை நோக்கி. தளத்துக்கு வாருங்கள் என்றான் அம்மீர். ஏன் என கேட்டான் இளைய பல்லவன். துறைமுகத்தை பார்க்க வேண்டும் என்றான் அம்மீர். ஏன் என கேட்டான் இளைய பல்லவன். பதிலுக்கு பெரும் அதிர்வெடியை எடுத்து வீசினான் அம்மீர். அந்த வெடி காதல் எனும் உறவையும் அது அளித்த கனவுலகத்தையும் வினாடியில் தகர்த்தெறிந்தது.